ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீகாக் டிசைன்ஸ். இதில் நம்ம பேசிக்காக என்னென்ன இது பார்க்கலான்னா 6 நம்பர் வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் திலகம் ஷேப் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? திலகம் அடுத்தது லோட்டஸ் டிசைன்ஸ். இது எல்லாமே பேசிக்கான விஷயத்தை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிறத வச்சு மட்டும் டிசைன்ஸ் ட்ரா பண்ணாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் அதை வச்சும் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பேசிக்காக என்னென்னா எல்லா டிசைன்ஸுக்குமே மார்க்கிங் லைன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு திலகம் ஷேப் எப்படி ப்ராப்பராக போடணும், ப்ளஸ் லைட்டாக ஒரு ப்ளஸ் டிசைன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் மிட்ல இருந்து எடுத்தாலும் சரி, இல்லை அந்த ப்ளஸ் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையிலும் இருக்கிறத வச்சு எடுத்தாலும் சரி. ஓகேங்களா? அதிலிருந்து எடுத்து இந்த எட்ஜஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா திலகம் ஷேப் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பர்ஃபெக்டாகவும் வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே திலகம் ஷேப் வச்சும் போடலாம், அல்லது 6 திருப்பி வச்சும் போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டால் 6 திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்மால் சைஸ் திலகம் அதை ட்ரா பண்ணிக்கணும். அதிலிருந்து ஒரு லைன் கர்வியாட்ட கொண்டு நல்லா பெண்ட் பண்ணி ஒரு யூ ஷேப் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போ அந்த கர்வ்லேருந்து இந்த கர்வ் ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நியர்பையாக கொண்டு வாங்க. நான் கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் நியர்பையாக கர்வியாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? 6 போடுற பெண்டாட்டம் கொண்டு வரணும். ஓகேங்களா? மேலே போடுற எட்ஜஸ். அடுத்தது நோஸ். இந்த கர்வி கொஞ்சம் பெண்டாக கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ ஃபுல்லாக ஹம்ஸ் போடுறேன். நீங்கள் நான் சொன்ன எலஃபெண்ட்ஸ், அந்த லோட்டஸ், இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸை நீங்கள் உள்ளே இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ திலகம் ஷேப் இருக்குல்ல, அதுக்கு சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணி ஒரு டாட் வச்சிங்கன்னா ஒரு ஐ ஷேப் வந்துடும். ஓகேங்களா? இதில் ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம், அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஒரு 6 மேலே வர மாதிரி போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுலேருந்து கர்வியாக எட்ஜஸ் கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொண்டு கீழே ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு இது இப்போ கீழே போட்டக்கும் மேலே வர மாதிரி போடணும். ஓகேங்களா?
அடுத்த டிசைன்ஸ் வந்து 2 ப்ளஸ் மார்க் போட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி 2 திலகம் போதும். ஓகேங்களா? கொஞ்சம் கேப் விட்டு போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு மேலே இது பீகாக் ஃபேஸ் அண்டு இதெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இப்போ மேலே வந்து ஒரு யூ ஷேப், இதுக்கும் அதே மாதிரி டைரெக்டாக போடாமல் ஒரு தின் லைன், அடுத்தது தின் லைன் போட்டுட்டு அடுத்தது ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் பிக் சைஸாகவும் தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே பேசிக் வந்து பார்டர் லைன், திக் லைன் இது கொடுத்து தான் வரையணும். இதுலேயே லோட்டஸ் டிசைன்ஸ் ட்ரா பண்ணலாம். அடுத்தது வந்து லீஃப் டிசைன் வச்சு ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு டிசைன்ஸ், இது ஒரு டிசைன்ஸ், 2 டிசைன்ஸ் செப்பரேட்டாக மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? மேலே வந்து கர்வி போட்டு அதுக்கு மேலே இந்த டிசைன்ஸ் மார்க் பண்ணலாம். பெனில் ஒரு 5 டிசைன்ஸ், ஒரு 6 டிசைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்பேன். அதை பேஸ் பண்ணிவிட்டு லோட்டஸ், லீஃப், ஹம்ஸ் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?